இந்த மினி விழாக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலங்க இட்லி மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கலே எனக்கு ஒரு காஃபி போட்டு குடிக்கணும் போல் ஒரு நினப்பாவே இருந்துச்சு. சரி டக்குன்னு ஒரு காஃபியை போட்டுடலாமேன்னு போட்டேன். காஃபி எப்பயுமே போட்டு குடிப்பேன், அந்த டயத்துலலாம் குடிக்க மாட்டேன். என்னைக்காச்சும் தோன்ற நேரம் மட்டும் போட்டு குடிச்சுவேன் காஃபி. நமக்கு தெரிஞ்சவங்க மறுவீட்டு பலகாரம் கொடுத்துருந்தாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக நீட்டாக பேக் பண்ணி அதிரச பாக்கெட்டு முறுக்கு பாக்கெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. 15 வருஷத்துக்கு பின்னாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் முறுக்கு பானை வச்சுக்குவாங்க, ஒரு ஆள் அதிரச பானை வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏரியாக்குள்ளே அத்தனை பேருக்கும் அப்படியே வரிசையாக கொடுத்துக்கிட்டே போவாங்க. அப்போ டயத்தில் அப்படி நடக்கும். இப்போ நீட்டாக எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு பாக்கெட், அது ஒரு பாக்கெட் போட்டு அதில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் சேர்த்து ஒரு கவர் பண்ணி கொடுத்தாங்க. பிஸ்கட்டை வந்து தம்பி ஆர்வக்கோளாறில் சாப்பிட்டுட்டான். வாழைக்காய் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. கலரும் மாறி போச்சு. தோல் தான் மாறி இருக்கு. தோலை சீவிட்டா சரியாயிரும். பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு 3 நாளாக ஒரே நெனப்பு. வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லை. பச்சி மிக்ஸி மாவு வச்சுருக்கீங்க, வாழைக்காய் வச்சுருக்கீங்க, போட்டு சாப்பிட்டுக்கோங்கன்ட்டாங்க அவங்க அப்பா. சரி இவங்கள எதிர்பார்த்தா நமக்கு பஜ்ஜி சாப்பிட முடியாதுன்ட்டு சரி நம்ம ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிட்டேன். தம்பி ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்காமான்னு தான் மொதல் கேள்வி கேட்பான். போட்டு வச்சு ஒரு டீயும் போட்டு கொடுத்துட்டோம்னா அழகாக வந்து சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிடுவான்னு தான் ரெடி பண்ணிட்டேன். ஆளுக்கு 3 பஜ்ஜி அளவு போட்டு சாப்பிட்டு டீயும் குடிச்சிட்டோம். மீதி மாவு எடுத்து வச்சுட்டு அவங்க வந்தா போட்டு கொடுத்துக்கலான்றக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஒரு மினி விளாக்கில் பார்க்கலாம். பாய்.